வடமாகாணத்துல கிளிநொச்சியும் கூட வந்து விடிய விடிய பெய்து கொண்டிருந்த அடை மழையால வந்து நல்லாவே பாதிக்கப்பட்டுட்டு வான்கதை வந்து திறக்கப்பட்டுட்டு பயங்கர காத்து வீசிட்டு இருக்குது. வெல்கம் டு ஆர்ஜே வித் கேஜே. கொட்டு மலையில் இப்போ எங்கே அடிக்கிற அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் ஆர்ஜே தமிழா சேனல் பார்த்துருப்பீங்க. மட்டக்களப்பு தண்ணீரில் வந்து எந்த அளவுக்கு மூழ்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி வட மாகாணத்தில் கிளிநொச்சியும் கூட வந்து விடிய விடிய பெய்து கொண்டிருந்த அடை மழையால் வந்து நல்லாவே பாதிக்கப்பட்டுட்டு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து கிளிநொச்சியில் இருக்கக்கூடிய டிப்போ ரோட்டால், அதாவது பஸ் ஸ்டாண்ட் ரோட்டால் வந்தீங்கன்னு சொன்னால் தெரியக்கூடிய ஒரு ரோட்டு ரத்னபுரம் ரோட் வந்து. ஸோ இந்த ரோட்டில் கூட வந்து தண்ணி நல்லாவே ஓடிட்டு. இந்த சைட்லாம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வீடுகள் எல்லாமே அந்த சைடெலாம் ஃபுல்லாக தாண்டு இந்த பக்கத்தில் வந்து வாகனங்கள் வாரத்துக்கும் கொஞ்சம் சிரமப்பட்டு கொண்டிருக்கு. இன்னும் கொஞ்சம் நேரம் நம்மளால் அப்படி தொடர்ந்து இருக்குன்னு சொன்னா இது கம்ப்ளீட், அது ஃபுல்லா வந்து எல்லாமே தாண்டும். அப்படின்னு சொன்னா கேமரா லென்ஸ்ல இருந்து எல்லாத்துலயுமே வந்து தண்ணி பட்டு கொண்டிருக்கு. வீடியோஸ் எடுக்கிறதே வந்து கஷ்டமா தான் இருக்கு. அண்ட் இங்க வந்து பாத்தீங்கன்னா சொன்னா அந்த பையன் நடந்து வர்றது வந்து பாருங்க எந்த அளவுக்கு தண்ணி இருக்குன்னு சொல்லி. ஸோ தண்ணி வந்து அவ்வளோவுக்கு வந்து நேரம் போயிட்டு ஒரு எந்த பக்கத்தால் ஓடுறேன்றது கூட வந்து தண்ணி வழி இல்லாத அளவுக்கு வந்து இருக்குது. ஸோ இங்கே வந்து இந்த கார் வந்து பாருங்க. ஸோ இங்கே பாருங்க வந்து இப்போ சின்ன பசங்களை வந்து வெளியில் கூட்டி போகிறதெல்லாம் வந்து சூதானமாக கூட்டி போயிடணும். தனியாக வந்து விட்டோம்னு சொன்னால் இந்த டைமில் என்ன ஆகும் ஏதாகும்னு சொல்லி தெரியாதுன்னு சொன்னால் அவங்க அப்பா கூட தான் அந்த பையன் வந்துட்டு இருக்கான். அண்ட் இந்த சைடு வந்து தண்ணி ஒரு பக்கத்துக்கு அடித்து வீசிட்டு போயிட்டே இருக்குது. காற்று என்ன சொன்னால் தனி மழை மட்டும் கிடையாது, காற்றும் சேர்ந்து வீசிட்டு இருக்கிறதுனால தான் ரொம்ப சிரமமாக இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆட்டோவெல்லாம் தண்ணிக்குள்ளே தான் கிடையாது. அதுக்கு கீழால் தண்ணி ஓடிட்டு இருக்கு, மேலே ஆட்டோ. பாதுகாப்புன்றது இல்லை. முடிஞ்ச அளவுக்கு மக்கள் அவங்களோட உயிரை பாதுகாத்து கொள்றதுக்கு உயரமான இடங்கள்ல வந்து இருந்தாங்கன்னு சொன்னால் அது சேஃப்டியா இருக்கும். ஸோ இது மட்டும் இல்லை, கிளிநொச்சியில் பல பகுதிகள் வந்து இப்படி தான் இருக்கு. நாங்கள் எல்லா இடங்களையுமே வந்து காண்பிக்கிறோம். இங்கே காத்தோட வீரியத்தை பாருங்க, பயங்கர காற்று வீசிட்டு இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நாமளும் நம்மளோட உயிரை பாதுகாத்து கொள்ளணும். இங்கேருந்து இப்போ கிளம்புற வழியை பார்ப்போம். பார்த்தீங்களா வந்து இங்கே பாருங்க மரம் எல்லாம் வந்து பிடுங்கி கொண்டு வச்சிருக்கு. ஒரு இடத்துல இருந்து இந்த மரத்தையே அப்படியே பிடுங்கி கொண்டு வச்சிருக்குது. அண்ட் வந்து இந்த பக்கமெல்லாம் வந்து எல்லா கிளையும் வந்து முறிஞ்சி அப்படியே இந்த பக்கமெல்லாம் வந்து பூராவே வந்து தாண்டிட்டு இப்போ இந்த பக்கம் தான் தண்ணி ஓடிட்டு இருக்குது. தண்ணி ஓடுற சைடு வந்து இதுதான். இன்னும் கொஞ்ச நேரத்தால் இது அப்படியே ரோட்டுக்கு ஏறிடும். ஆனால் இந்த கரை பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே வந்து மட்டம் கொஞ்சம் குறைவு இருக்குது. அதாவது அந்த பக்கம் இருக்கிறத விட மட்டம் இந்த பக்கம் கொஞ்சம் குறைவாக இருக்குது. என்ன சொன்னால் பேசவே முடியலை. இதெல்லாம் அவ்வளோக்கு காற்று மழை எல்லாமே சேர்ந்து அடிச்சு கொண்டு இருக்கிறதுனால பேசுகிறதா என்ன செய்யறதுன்னு அதில் என்ன சொன்னால் காற்றோட வீரியம் வந்து அவ்வளோக்கு இருக்கீங்க பாருங்க பூராவே. ஸோ இது எந்த ஏரியா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் கிளிநொச்சியில் வந்துட்டு இரணமடு ஜங்ஷனுக்கு முன்னுக்கு இருக்கிற ஏரியா தான் இது. பார்த்தீங்கன்னா தெரியும். பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து இரணைமடு குளம் தெரியும் உங்களுக்கு, அந்த குள வழிதான் இது வந்து. ஸோ பயங்கர தண்ணி போயிட்டு இருக்குது. சொன்னால் அந்த பக்கம் வான்கதவு திறந்திருக்காங்களா இல்லையா அப்படிங்கிறது வந்து தெரியாது. பட் இந்த பக்கம் வந்து கலிங்கு மாதிரி ஒன்று இருக்கும். ஸோ அந்த கலிங்க இதை வந்து தாண்டியே வந்து தண்ணி வீசி கொண்டிருக்கு அந்த அளவுக்கு. ஸோ இந்த சைட்லேயே வந்து இருந்து வீசி கொண்டிருக்கிறாங்க. இது அந்த அளவுக்கு சேஃப்டி அப்படிங்கிறது தெரியாது. பட் வந்து பாருங்க இந்த இடத்துல வந்து இந்த அளவுக்கு வந்து வீசி கொண்டிருக்கிறாங்க. அண்ட் அந்த பக்கமெல்லாம் வந்து நிறைய பேர் நின்று வீசிட்டு இருக்கிறாங்க உடையை பிடிச்சிட்டு. அந்த உள்ளே இறங்கி அது பாதுகாப்பா இல்லையா அப்படிங்கிறது தெரியாது. பட் பாருங்க இதுதான் நிலைமை. எனக்கு தெரியலை இது எந்த அளவுக்கு பாதுகாப்பு அப்படின்னு சொல்றது வந்து எனக்கு தெரியலை. பாருங்க. ஸோ நீர்வட்டம் வந்து அதிகமாக வந்துட்டு அந்த பக்கம் வான்கதவால் தண்ணி ஒரு பக்கம் திறந்து விடுவாங்க. பட் இங்கே வந்து இந்த கலிங்கிதை வந்து தாண்டி போயிட்டு இருக்குது. எவ்வளோ ஸ்பீடாக போகுதுன்னு பாருங்க. அந்த பக்கத்துலலாம் யார் பட்டாங்கன்னு சொன்னால் அப்படியே அடிச்சு இழுத்து கொண்டு அப்படியே போயிடும். இது உயரம். ஸோ இங்கேருந்து பார்த்தா தெரியும் வியூ வீசிட்டு இருக்கிறது. இந்த பக்கம் வந்து வீசுகிறாங்க. இடுப்பளவுக்கு தண்ணி இருக்கு. அவங்க இந்த சைடுல இருந்து அப்படி இங்கால கொஞ்சம் போனாங்கன்னு சொன்னால் அது வந்து உள்ளே இழுத்துட்டு போயிடும். அந்த பக்கம் கேம்ப் ஏரியா, அந்த பக்கம் கேம்ப் இருக்குது. உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வழி. ஸோ அப்படியே நம்ம இந்த பக்கத்தால் டிரெக்டாக போகணுன்னு சொன்னால் வந்து அது அப்படியே குளக்கட்டுக்கு போகிறது. அண்ட் குளக்கட்டுக்கு முன்னுக்கு இருக்கிறது தான் வந்து இந்த பகுதி. மீன் எவ்வளோ மீன் எப்படி வடிக்கிறாங்க இது பாருங்க. ஆட ஸோ பெரிய பெரிய மீனப்பா.
காற்றும் வீசிட்டு இருக்கு, பயங்கர காத்தோட சேர்த்து தான் வந்து நிற்கிறாங்க. சேஃப்டி எவ்வளோன்னு தெரியல. நம்ம அப்படியே கண்டினியூவாக மற்ற பக்கங்களுக்கும் போய் பார்க்கலாம். விடிய விடிய எப்படியே மழை பெஞ்சிட்டு இருக்கிறதுனால தான் இந்த அளவுக்கு வந்து தண்ணி நீர்த்தேக்கங்களில் வந்துட்டு மட்டங்கள் வந்து அதிகரித்து ஓடிட்டு இருக்குது. பட் சேஃப்டி கிடையாது இது. நான் சொல்லியிருந்தேன் தானே, இப்படி நேர் வழியாக போனால் இரணைமடு குளக்கட்டுக்கு போகிறது, அதாவது வான்கதவு இருக்கிற பகுதிக்கு வந்து போகிற வழி. அப்படி இந்த பக்கம் பார்த்தீங்க சொன்னால் ட்ரெக்டாக போகணுன்னு சொன்னால் அது A9 பாதைக்கு போகக்கூடிய வழி. அப்படியே இந்த வழியை பாருங்க. இதுவும் வந்து இரணைமடு குளத்துக்கு போற முதல் வழி பகுதி தான் இது. ஸோ பயங்கர தண்ணி அப்படியே போய்கிட்டு இருக்கு இங்க. இந்த வழியால வந்துட்டு இது நீர்ப்பாசன திணைக்களத்துக்குரிய பகுதி அப்படிங்கிறதுனால சட்டவிரோதமாக வந்து எந்த ஒரு செயற்பாடுகளுமே வந்து செய்ய முடியாதுன்னு சொன்னா முன்னுக்கு வந்து போர்டு போட்டிருக்காங்க. அண்ட் இந்த பகுதியில் வந்து யாருமே வந்து வீசல எதுவும் செய்யலாம். ஆனால் அந்த முன் பகுதியில் தான் ஆபத்து கூட அந்த பகுதியில் கூட வந்து வீசிட்டு இருக்காங்க. ஸோ இங்கே ஒரு பிள்ளையார் சிலை இருக்குது. அண்ட் தண்ணி எந்த அளவுக்கு ஸ்பீடாக வருது அப்படிங்கிறத பார்க்கணும்னு சொன்னால் இங்கே பாருங்க, நான் இதை காண்பிக்கிறேன். இந்த மரத்தை வந்து பார்த்தாலே வந்து தெரியும். ஸோ அது வார ஸ்பீடு வந்து அப்படி இருக்குது. அண்ட் இது அப்படியே மொத்தமாக கடைசியில் எங்கே போய் சேருதுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இரணைமடு குளத்துக்கு தான் அவ்வளோ தண்ணியுமே போய் சேருது. ஸோ அங்கே வான்கதவு திறந்தாங்கன்னா அங்கேருந்து தண்ணிகள்லாம் மற்ற கிராம பகுதிகளுக்கு போய் கொண்டிருக்கும். எப்போ பயங்கர காத்தோட சேர்த்து அடிக்கிறதுனால எதுவுமே செய்ய முடியாது. முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் இதை காண்பிக்கிறோம். நாங்கள் வெளியில் தெரியறது கூட வந்து சேஃப்டி கிடையாது. பட் வந்து பொதுமக்களும் அவங்களோட உயிர்களை வந்து பாதுகாத்து கொண்டு வெளியில எந்த அளவுக்கு நிலவரங்கள் இருக்கு, எந்தெந்த குளங்கள்ல எப்படி தண்ணி போய்கொண்டிருக்கு அப்படிங்கிறத காண்பிக்கிறதுக்காக வேண்டி தான் நாங்கள் இறங்கி இந்த வீடியோ காண்பிச்சிருக்கிறோம். பட் சேஃப்டி இல்லை. தனி மழை மட்டுமே கிடையாது, என்ன சொன்னா மழையோட சேர்த்து காத்துங்கிறதுனால தான் பாதுகாப்பு இல்லாத ஒரு நிலைமை. இங்க பாருங்க, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் அந்த மரங்களை காண்பிக்கிறேன். அங்கே பார்த்தீங்கன்னாலே தெரியும். கூட வந்து பிடிக்க முடியாது, பயங்கர கஷ்டம். ஓகே, இப்போ வந்து நம்ம நிற்கிறது வந்து இரணைமடு குளம், மிகப்பெரியதொரு குளம், உங்களுக்கு தெரியும் அந்த கிளிநொச்சியில். ஸோ இப்போ கலிங்கால தண்ணி நிரம்பி வழிகிற அளவுக்கு இன்னும் ஃபுல்லாகலை. பட் வந்து இங்கே வான்கதவு வந்து திறக்கப்பட்டுட்டு வான்கதவால் வந்து தண்ணி இப்போ வந்து கொண்டு இருக்குது. வர ஸ்பீடை வந்து பாருங்கள். ஆனால் இந்த நீர் மட்டும் ஃபுல்லாக வந்து உயரலை. இதுதான் அப்படி அந்த கிராமங்களுக்கு வந்து தண்ணி போகக்கூடிய பகுதி வந்து இதுதான். இந்த ஏரியாவெல்லாம் அப்படியே வந்து கிராமங்களுக்கு வந்து தண்ணி போகும். வேளாண்மைகள்லாம் செய்திருந்தாங்கன்னா அது எல்லாத்தையுமே வந்து அடித்து ஒழிச்சிட்டு அப்படியே போயிடும். ஸோ அந்த பக்கம் எந்த மாதிரி வான்கதவுகள் இருக்குதோ அதே மாதிரி வந்து இந்த பக்கம் வந்து வான்கதவுகள் இருக்குது. கிட்டத்தட்ட இது எத்தனை அடி உயரம் அப்படிங்கிறது வந்து சரியாக வந்து தெரியாது நம்மளுக்கு. அங்கே வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்தளவுக்கு வந்து நம்ம போய் பார்க்க முடியாது. இங்கேயே வச்சு நான் உங்களுக்கு காண்பிக்கிற முடிஞ்சதெல்லாம் வந்து சாதாரணமான இப்போ கோடை நேரங்கள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இது பூரா வந்து காஞ்சிருக்கும். அண்ட் இதோட மட்டும் எல்லாமே தெரியும். நிறைய பேர் வந்து இரணைமடு குளத்துக்கு வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதுவும் வந்து கோடை நேரங்கள் வந்தீங்கன்னு சொன்னால் இதை வந்து பார்க்கக்கூடியதாக இருக்கும். உங்களுக்கு எல்லாமே வந்து தெரியும். இது எல்லாமே காஞ்சி போய் அப்படியே இருக்கும். ஆனால் இப்போது எந்த அளவுக்கு பலத்த தண்ணியோட வந்து வெள்ளப்பெருக்கம் வந்து அடிச்சுட்டு போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி பாருங்கள். என்னதான் மழை பெய்தாலும் வெள்ளங்கள் அடித்தாலும் வந்து இங்கே மீன்பிடி தொழில் செய்கிறவங்க வந்து தொழில் செய்து கொண்டு தான் இருக்கிறாங்க. அவங்களுக்கு இதில் நிறைய அனுபவங்கள் இருக்கும்போது சொல்லி தெரியாது, அதனால் பாதுகாப்பாக இருக்கிறாங்களா சொல்லி தெரியாது. பட் பாதுகாப்பு அப்படிங்கிறது வந்து உறுதிப்படுத்தப்படாத ஒன்று. எப்போது என்ன நடக்கும்னு சொல்லி வந்து தெரியாது. இங்கே பாருங்கள், இந்த ஐயாவுக்குலாம் வந்து இடுப்பளவுக்கு தண்ணி நிற்கிது. இந்த இடத்துல நின்று வந்து ஐயா மீன் பிடிச்சிட்டு இருக்கிறார். அண்ட் அதே மாதிரி அங்கே ஒருத்தர் வந்து பாருங்கள், காண்பிக்கிறேன், தெரிகிறாரு சொல்லி தெரியாது. அங்கே பாருங்கள், தனியை யாருமே பக்கத்தில் இல்லை, தனியை நின்று மீன் பிடிச்சிட்டு இருக்காரப்பா, கடவுளே. இப்போ அவ்வளோ தூரத்தில் இருக்காருன்னு பார்த்தீங்களா. இங்கே அதாவது வான்கதவு இங்கேருந்து திறந்து இங்கேருந்து தண்ணிகள் வந்து கொண்டிருக்குது. அதோட வீரியம், அதோடய ஸ்பீடு வந்து அதிகமாகும்னு சொன்னால் வந்து அங்கே நிற்கிறவருக்கு வந்து பாதுகாப்பு கிடையாது. பக்கத்தில் கூட துணைக்கு யாருமே இல்லாத டைமில் தனியை நின்று அவர் பிடிக்கிறார் வந்து. அச்சோ, அப்படி இந்த சைடில் வந்து நிறைய பேர் நிற்கிறாங்க. இந்த ஒரு அந்த கட்டு வலை கட்டி தான் மீன் பிடிச்சிட்டு இருக்காரு ஒரு ஓரமாக.
அதே மாதிரி இந்த சைடில் வந்து நிறைய பேர் மீன் வேண்டுறதுக்காக வந்தவங்களும் சரி, அதை வேடிக்கை பார்க்குறதுக்காக வந்தவங்களும் சரி வந்து நிற்கிறாங்க.